இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்த பின்பு எல்லா மனிதர்களும் பாவிகளானபடியினாலே. இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. வியாதியை கர்த்தரே வியாதியை உண்டாக்கினார், வியாதியை உன்மேல் வரப்பண்ணினார் என்று அநேகர் அங்கலாய்க்கிறார்கள். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால் அப்படி இருக்கலாம். நீங்கள் ஏதோ தவறு செய்துள்ளீர்கள், அதை தேவனிடம் சரி செய்து கொள்ளுங்கள். அது உண்மை, அது சரியே. ஆனால் வியாதி பிசாசினால் உண்டாகிறது. மேலும் வியாதி என்பது பாவத்தின் ஒரு தன்மையாய் உள்ளது. பாவத்தின் காரணமாக நாம் வியாதியை உடையவர்களாக இருந்தோம். அது நீங்கள் பாவம் செய்த காரணத்தினால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது தலைமுறைகளின் வழியாக வருகிற ஒன்றாய் இருக்கிறது. அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கூட விசாரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தை, அது வியாதியை எடுத்து போட்டது. தாவீதுகளாகிய நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை உரிமை கோர ஆயத்தமாயிருந்தால் அது அப்படியே நடக்கும். குற்றமில்லாத இரத்தத்திற்கு உரிமை கோருங்கள். ஆமேன்.